காசா மீது மீண்டும் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல், 8 வயது சிறுவன் உட்பட பலர் உயிரிழப்பு. 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை வெளியுலகிற்கு காட்சிப்படுத்திய சீன இராணுவம். 12 நகரங்களை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். ஜெர்மனி துப்பாக்கி சூட்டில் 6ஆக உயர்ந்த பலி எண்ணிக்கை. காசா மீது இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் சிலர் உயிரிழந்துள்ளனர். திங்கட்கிழமை இஸ்ரேலிய இராணுவம் காசாவின் டெய்ர் அல் பாலா என்ற இடத்தில் நடத்திய குறிவைக்கப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 8 வயது சிறுவன் மாலிக் அபு சாவிக் மற்றும் அவரது தாத்தா ஹசன் அல் ஹானாக் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய இராணுவம் அகதிகள் தங்கியிருந்த கூடாரங்களை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியதாக அல்-அக்ஸா தியாகிகள் மருத்துவமனை குற்றம் சாட்டுகிறது. 3 பேர் வரை உயிரிழந்துள்ளதுடன் இந்த தாக்குதலில் சிறுவனின் தாய் உட்பட 7 பேர் வரை காயமடைந்துள்ளனர். ஹமாஸ் போராளி ஒருவரை குறிவைத்து இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. ஆனால் யார் அந்த போராளி என்பது குறித்து எந்த ஒரு விவரங்களையும் இஸ்ரேல் இதுவரை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஞாயிற்றுக்கிழமை தெற்கு காசா பகுதியில் இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய பீரங்கி தாக்குதலில் 13 வயது சிறுமி எய்லின் அல் ஃபாரா கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா முழுவதும் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் குழந்தை உட்பட 3 கொல்லப்பட்டனர். ரஷ்ய தலைநகரின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் உள்ள 12 கிராமங்களை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் விமான தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் அதில் ஒரு பச்சிளம் குழந்தையும் அடங்கும் என்றும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேயர் செர்ஜி சோபியாவின் நகரை நோக்கி வந்த டசன் கணக்கான உக்ரைனிய ட்ரோன் விமானங்களை வான் பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தியதாக கூறினார். இதற்கிடையில் ரஷ்யா முழுவதும் மற்றும் இணைக்கப்பட்ட கிரிமியாவில் 419 உக்ரைனிய ட்ரோன்களை இடைமறித்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீன மக்கள் விடுதலை இராணுவம் வெளியிட்ட விளம்பர வீடியோவில் நீண்ட காலமாக வதந்தியாக இருந்த J-36 எனும் 6ஆம் தலைமுறை ஸ்டெல்த் ஜெட் முதல் முறையாக பொதுமக்களுக்கு காட்சியளிக்கப்பட்டுள்ளது. சீன பாதுகாப்பு அமைச்சகம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக விமானத்தின் அடையாளத்தை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் வீடியோவில் தோன்றிய விமானம் J-36 என நம்புகின்றனர். அறிக்கையின்படி எவிக் செங்டு உருவாக்கும் J-36 வால் இல்லாத டைமண்ட் லிங்க் வடிவமைப்பை கொண்டுள்ளது. இது அதிக ஸ்டெல்த் திறனை வழங்கும். மற்றொரு மாடலான J-50 விமானம் எவிக் செங்யாங் நிறுவனத்துடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. 6ஆம் தலைமுறை விமானங்கள் தற்போதைய 5ஆம் தலைமுறை விமானங்களான அமெரிக்காவின் F-35 மற்றும் சீனாவின் J-20 விட மேம்பட்டதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் அதிக ஸ்டெல்த் திறன், நீண்ட தூர இயக்கத்திறன், அடுத்த தலைமுறை என்ஜின்கள், தன்னாட்சி கொண்ட போர் ட்ரோன்களுடன் இணைந்து செயல்படும் திறன் ஆகியவை அடங்கும். அமெரிக்கா 2028க்குள் F-45 விமானத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. அதேபோல் பிரித்தானியா, ஜப்பான், இத்தாலி இணைந்து 2035க்குள் 6ஆம் தலைமுறை விமானத்தை உருவாக்கும் குளோபல் காம்பேட் ஏர் புரோகிராமை முன்னெடுத்து வருகின்றன. சீனாவின் இந்த முன்னேற்றம் உலகளாவிய பாதுகாப்பு துறையில் புதிய போட்டியை உருவாக்கும் என கூறப்படுகிறது. ஜெர்மனியில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு சான்சலர் பேட்ரிக் மெர்ஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். வடக்கு ஜெர்மனியில் ஸ்டேட் நகரில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்ததாக காவல்துறை அறிவித்தது. இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காயமடைந்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த நபர் உயிரிழந்ததாக காவல்துறை அறிக்கையில் கூறியுள்ளது. மேலும் சந்தேகிக்கப்படும்படியான 2 நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. அதே சமயம் காயமடைந்தவர்களின் சரியான எண்ணிக்கையை காவல்துறையினர் தெரிவிக்கவில்லை. இதற்கிடையில் சந்தேக நபர் 45 வயதுடைய ஜெர்மனியர் என்று கூறப்பட்டுள்ளது. குழந்தையின் காப்பாளர் உரிமை தொடர்பான தகராறு இந்த சம்பவத்திற்கான காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுவதாக காவல் தலைமை அதிகாரி கேத்ரி ஜூவோல் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து ஜெர்மனிய சான்சலர் பேட்ரிக் மெர்ஸ் கூறுகையில், இது மனதை உலுக்கும் சம்பவம். மற்றவர்களுக்கு உதவவும் பாதுகாக்கவும் விரும்பிய பலர் தங்கள் உயிரை இழந்தனர் அல்லது காயமடைந்தனர் என கூறி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்தார்.